ஆராதனை வேந்தனும் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா. ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடும். விழுந்து நிலவுமாக சிதையும் சதையுமாக நமது மத்தியில் வீட்டிருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரை உள்ளாண்டு உணர்ந்து நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் இறக்கி வைப்போமா. உற்சாகத்தோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழுவலத்தோடு ஆராதிப்பேன் முழுவலத்தோடு அன்பு கூறுவேன் முழுவலத்தோடு ஆராதிப்பேன் முழுவலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கரங்களை வீசி பாடும். உற்சாகத்தோடு பாடுவோம். கரங்களை வீசி ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழுவலத்தோடு ஆராதிப்பேன் முழுவலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஆராதனை ஆராதனை உற்சாகத்தோடு ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா உற்சாகத்தோடு இறைவனின் கிருபையாக அபரிமிதமாக பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னை கண்டீரே நன்றி ஐயா உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் பாடுவோம் ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை 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 சொல்லிப்போமா இசையா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இகோ வரக்கா சுகம் தண்ணீரே நன்றியா ஏகோவாரா உடல் ஆரோக்கியத்திற்காக உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லா சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றியா சுகம் தண்ணீரே நன்றியா உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதனை
அமருவோம். அனைவரும் அமருவோம். அனைவரும் அமருவோம். ஒரு 5 நிமிடம் உருக்கமான விதத்தில் நாம் அனைவரும் ஜெபிக்கவிருக்கிறோம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது எலும்பும் எலும்புமாக சதையும் சதையுமாக இந்த அப்பத்தின் வடிவில் விட்டிருக்கக்கூடிய இந்த நற்கருணையின் ஆதரை நம் உள்ள கண்களை கொண்டு உற்று நோக்குவோமா? இரக்கத்தின் காலம், அருளின் காலம், மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம் என்று இந்த தவ காலத்தை நாம் அழைத்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையை தந்து தியாகம் செய்தார் என்பதை தெல்லம் தெளிவாக உணரும் விதமாக இந்த காலத்தை தாய் திருச்சபையின் மூலமாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்வோம். எல்லாருமே வீட்டிலிருந்து இந்த அற்புதமான தியான இல்லத்தை நோக்கி மேற்கொண்ட அந்த பயணத்தின் பொழுது என்னென்ன வேண்டுதல்களை, என்னென்ன விண்ணப்பங்களை தாங்கியவர்களாக வந்தோம் என்பதை சற்று நினைத்து பார்ப்போமா? திருப்பாடல் 145:18 நமக்கு எடுத்து சொன்னதை போல, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையிலேயே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று இறைவார்த்தை கூறுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அப்பத்தின் வடிவிலே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் நம்முடைய உள்ள கண்களை கொண்டு உற்று நோக்குவோமா? அவரை உற்று நோக்கக்கூடிய ஒவ்வொரு கண்களும் ஏமாற்றத்தை அனுபவிக்கப் போவதில்லை என்பதை ஆழமாக நாம் தெரிந்து கொள்வோமா? திருப்பாடல் 123 இறை திருவசனம் 2 நமக்கு எடுத்து சொல்வதை போல, பணியாளர்களுடைய கண்களோ அவர்களுடைய தலைவருடைய முகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும். ஆனால் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, வாஞ்சியோடு, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்றோடு தேடி வரக்கூடிய நபர்களுடைய கண்களோ இறைவன் மீது உற்று நோக்கி கொண்டிருக்கும். அதுவும் இறைவன் அதற்கான ஆசீர்வாதத்தை பொழியும் வரை உற்று நோக்கி கொண்டிருக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். இன்று கணவனுடைய முகத்தையோ, மனைவினுடைய முகத்தையோ, பிள்ளைகளுடைய முகத்தையோ, பெற்றோர்களுடைய முகத்தையோ, உறவினர்கள் நண்பர்களுடைய முகத்தையோ உற்று நோக்கி நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாறாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இந்த உலகை படைத்த நம்மோடு இந்த நாளில் சிறப்பான விதத்தில் பயத்தை போக்கி அவரோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற ஒரு தலைப்பில் பேசிய அந்த இறைவனுடைய முகத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் திகழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக எல்லாருமே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வீட்டிலிருந்து வரும்போது என்னென்ன விண்ணப்பங்களை தாங்கியவர்களாக வந்தோம் என்பதை சற்று நினைத்து பார்ப்போமா? ஒரு சிலர் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் நீங்கி அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவானது புதுப்பிக்கப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலம் அமைய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்க வேண்டும், முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் எந்தவித குறையும் இல்லாமல் நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடிய கருவிகளாக திகழ வேண்டும், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர் ஒவ்வொருவரையும் நீர் பொழியக்கூடிய அந்த அன்பை அவர்களோடு பகிர்ந்து தகுந்த காலத்தில் தக்க வேளையிலே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், மீன்பிடி தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் முன்னேற்றமாக இருக்க வேண்டும், அயல் நாடுகளிலே வெகு தூரங்களிலே சென்று குடும்பத்தினுடைய மேன்மைக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம். சிராக் ஞான நூல் அதிகாரம் 30 இறை திருவசனம் 16 நமக்கு எடுத்து சொல்வதை போல, உடல் நலனையும் விட மேலான செல்வம் இந்த உலகத்தில் இல்லை என்றும், உள்ள மகிழ்ச்சியையும் விட மேலான இன்பம் இந்த உலகத்தில் இல்லை என்றும் இறைவார்த்தை கூறுவதற்கேற்றார் போன்று உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை உள்ள எல்லா விதமான பிணிகளையும் குறைகளையும் இறைவன் போக்கி இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உடலில் இருக்கக்கூடிய நோய்க்காக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைக்காக, அதை நினைத்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்று நம் ஒவ்வொருடைய கண்ணீர் துளிகளையும் இறைவன் ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக, இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன மரமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை நீர் செழிப்பான விதத்திலே மாற்றப் போகின்றீர் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டவர்களாக
இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அன்புள்ளவர்களே, அனைவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு இந்த கீதத்தை பாடி நம்மோடு நடந்து வரக்கூடிய அந்த இறைவனுடைய தொடுதலை உணர்வோம். கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகத்தோடு பாடுவோம். சதையும் சதையுமாக இருக்கக்கூடிய கிருபையானது, அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையில் அபரிதமாக பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு அவருடைய அன்புகரமானது நம்மை தூக்கி எடுத்தது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்காக அதுவும் நான் அன்னையினுடைய பரிந்துரையால் ஒவ்வொன்றும் நிகழ்த்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மையே நாம் முழுமையாக இந்த குழுவினாதருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நடக்கும் போதெல்லாம் நீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது, கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உன்னை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போல எந்தன் வாழ்வை செழிக்க வை
ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி மாண்புயரோ அருளனு மனத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. தேவன் வாழ்கவே வானிலிருந்து இறங்கி வந்த புனிதுவே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட மன்றாடுமாக இரக்கமிக்க இறைவா இந்த மீட்புக்குரிய அருளடையாளத்திலே உன்னுடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உன் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணித்துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல வாய் திறந்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, உங்கள் ஹல்லேலூயா, தேவைகளை எல்லாம் நினைத்து துதியுங்கள். ஹல்லேலூயா, உங்கள் விண்ணப்பத்தெல்லாம் உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா, நற்கரை ஆண்டவர் இயேசு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தெய்வத்தினுடைய ஆண்டவர் உங்கள் மீது இறங்குகிறது. நன்மையின் பாதைகள் திறக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிங்க இயேசப்பா என்னை ஆசீர்வதிங்க இயேசப்பா என்னை ஆசீர்வதிங்க 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 இயேசப்பா என்னை ஆசீர்வதிங்க. களிப்புடன் கை கொட்டுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்தணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் பரிபூர்ணமாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி அனிட்டா சொல்கிறாங்க, எனது கணவர் பிராங்கோ அவர் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென கையில் அடிபட்டு வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது. நான் என் கணவருக்காக சனி ஞாயிறு நடந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தேன்.
எனது கண்ணீருக்கு பதில் தந்து என் மருத்துவராகிய தேவாதி தேவன் என் கணவரை தொட்டு சுகப்படுத்தி திரும்பவும் வேலை பார்க்க செய்து வைத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி சுகிர்தா சொல்கிறாங்க, எனது மகள் பெனாசீர் 1 வருடமாக வேலைக்காக எனது மகளுக்காக விண்ணப்பம் எழுதி போட்டேன். கண்ணீரோடு ஜெபிப்பேன். திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் அவர் கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப எனது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து எனது மகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி அந்தோணியம்மாள் சேர்ந்த பூமங்கலத்திலிருந்து சொல்கிறாங்க, எனது மகன் அருள் கெபின் அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்றதற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ரெனால்டு ஜீவா மணப்பாட்டிலேருந்து சொல்கிறாங்க, எனது மகனுக்கு தலைவலியும் எனக்கு தலைவலியும் மூட்டு வலியும் இருந்தது. தொடர்ந்து 7 வாரம் இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தோம். 6வது வாரமே என் கண்ணீர் கேட்கப்பட்டு எங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி டெய்சி ராணி சொல்கிறாங்க, எனக்கு 3 மாதமாக சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளமும் இருந்தது. ஒவ்வொரு வாரமும் தியான இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். இந்த மாதம் நற்கருணை ஆராதனை வேளையில் எனக்கு மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். இப்போது நான் நலமுடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஜோனி சொல்கிறாங்க, எனது அண்ணன் ரமேஷ் 9 மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான். நான் ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு ஜெபிப்பேன். எனது கண்ணீர் கேட்கப்பட்டு இந்த மாதம் 15ஆம் தேதி கப்பல் ஏறிவிட்டான். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி நேவிசம்மாள் சொல்கிறாங்க, மேலப்பாளையம் குறிச்சியிலிருந்து, எனது மகள் இருதய ஜெபனி வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காலில் ஈக்கி குத்தி 10 நாட்கள் அடைக்க வீங்கி இருந்திருக்கிறது. எவ்வளவு மருந்து போட்டும் கேட்கவில்லை. மருத்துவமனைக்கு சென்று காட்டியும் கேட்கவில்லை. எனது மகள் என்னிடம் சொன்னாள். நான் அவளுக்காக ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன். பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுங்க தகப்பனே என்று ஜெபித்தேன். எனது ஜெபம் அவர் முன் தூபம் போல் நின்று கேட்கப்பட்டது. 3 நாட்கள் கழித்து காலிலிருந்து சீலும் இரத்தமாக வடிய ஆரம்பித்திருக்கிறது. பிறகு 2 நாட்கள் கழித்து குத்தின ஈக்கியானது வெளியே வந்திருக்கிறது. இந்த இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகாயம் காயல் பட்டணத்திலிருந்து சொல்கிறாங்க, எனது மகனுக்கு வரும் வரன் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தது. நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீருக்கு பதில் தந்து நல்ல வரனை அமைத்து கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. எல்வின்சா சொல்கிறாங்க, எனக்கு 5 வருடமாக ஒரே கால் வலி. ஒரு நபர் துணையுடன் தான் நான் எங்கும் செல்வேன். நான் முளைச்சல் மருத்துவமனையில் காட்டினேன். அங்கு மருந்து தரும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிதான் நான் மருந்து சாப்பிடுவேன். என்னுடன் இருந்த அனைத்து சகோதரிகளும் அங்கு இருக்கிறார்கள். நான் மட்டும்தான் குணம் பெற்று வந்திருக்கிறேன். என்னையும் தூக்கி எடுத்து சுகம் தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. அனுஷா சொல்கிறாங்க, என்னை கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. கரோலின் சொல்கிறாங்க, எனது மகன் அட்ரின் 2 வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான். எனது மகனை இந்த மாதம் கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சாட்சியராக சொல்ல விரும்பினீங்கன்னா தயவு செய்து சீக்கிரம் வந்துடுங்க. கடவுளுக்கு முன்பாக நாம் சாட்சி சொல்வது கடவுளுக்கு பிடித்தமான காரியம். ஆகவே சாட்சி சொல்ல யார் விரும்பினீங்கன்னா சீக்கிரம் வாங்க. ஹலோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் வீட்டுக்காரங்க நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. 2 வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆண்டவர் தொட்டு அந்த குடி வியாதியிலிருந்து விடுதலை தந்த இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. 2வது சாட்சி, போன வாரம் 5 நாள் காய்ச்சலில் கிடந்தேன். தலைவாரத்தோடு எந்திக்க முடியாமல் வீட்லேயே வேலையும் செய்ய முடியாமல் கிடந்தேன். பிரதர்கிட்ட என்னால் முடியல பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க ஜெபமாலை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள்
ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு ஜெபமாலையை ஒப்பு கொடுத்துட்டு எனக்கு அடிங்கன்னாங்க. ஜெபத்தில் எனக்கு ஆண்டவர் காய்ச்சலிலேருந்து விடுதலை தந்தார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி இயேசுவே நன்றி.